Good evening, Raja. I am Srinivasa Murthy. This is to the benefit of the viewers. Of course, we know each other better. A musician working for films, Indian films, for the past three decades and a little over that. I am basically from Bangalore. இங்கே வந்து 36 வருஷம் ஆச்சு. I'm doing the same profession. Earlier, I used to be a violinist. Then gradually it shifted from there to a conductor, and now I'm a conductor. I'm now working with Rahman. I'm his conductor for the past 20 years. This is my biography in brief. When I first started off as a violinist, பாலு சார் கூட இல்லை, நானும் சோலோ வயலினிஸ்ட் ஆகணுன்ட்டு தான் வந்தேன் இங்கே சென்னைக்கு. அப்புறம் பாலு சாரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அவர் கூட காம்போசிஷன்ஸ்க்கு எல்லாம், அவங்க கம்போஸ் பண்ணுற செஷன்ஸ்க்கு எல்லாம் போவேன், உட்காந்து வேலை செய்வாங்க கூட. ஐ வாஸ் an assistant for him during his composition sessions. இப்படி இருக்கும்போது I used to watch other conductors working. நம்ம கூட குணசிங்கன்ட்டு இருந்தார், நித்யானந்த் சார், அந்த இவரெல்லாம் பாலு சாரோட கண்டக்டர்ஸ். அப்போது எனக்கு என்னோட சீனியருங்க. நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஆனால் லாஸ்ட்டில் வந்து அசிஸ்டண்ட்டாக 6வது 7வது அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். பட் தி ஒர்க் they were doing was so interesting to me to watch. Watching, see, anything like learning, hearing music is half learning music. கேட்டு மியூசிஷியன் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபார்மல் ட்ரைனிங் இல்லாமல் கேட்ட நிறைய பெரிய மியூசிஷியனாக இருக்காங்க. இந்த மாதிரி வாட்சிங் ஹேஸ் டாட் மீ அ லாட் ஆஃப் திங்ஸ். ஐ வாஸ் வாட்சிங் ஆல் தோஸ் பியூட்டிஃபுல் கண்டக்டர்ஸ் கண்டக்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. வைத்தியநாதன் இருந்தார், நரசிங் ஒருத்தர் இருந்தார், ஃபிலிப்சன் இருந்தார், அவர் சத்யம் சார் கிட்ட. அங்கெல்லாம் நான் வயலின் வாசிச்சிருந்தேன். பட் ஐ யூஸ் டு ஆல்வேஸ் சீ தேம். ஸோ இதெல்லாம் எங்கேயோ மனசில் இருந்தது. கண்டக்டர் ஆகணும்ன்ட்டு இல்லை, பட் தட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஜாப். I was observing all that and also learning at the same time by myself. இந்த துடிக்கும் கரங்களோட ரஜினி சார் படம் ஒன்று பாலு சார் மியூசிக் பண்ணார். அதுக்கு நான் அசிஸ்டண்ட்டாக தான் இருந்தேன், கண்டக்டராக இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும்போது குணசிங் சார், ஹூ வாஸ் மிஸ்டர் எஸ்பிபிஸ், பாலு சாரோட ஃபர்ஸ்ட் கண்டக்டர் அவர் தான். செகண்ட் கண்டக்டர் இன்னொருத்தர் நித்யானந்தம் சார் வந்திருந்தார். நித்யானந்தம் சார் வந்து சபரிமலைக்கு எங்கே போகணும், அவர் போயிட்டார். குணசிங் இருக்காருன்ட்டு அவர் போனார். ஓகே, குணசிங் சார் வந்து உடம்பு சரியில்லை எனக்கு. he was a beautiful flautist. குணசிங்ன்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? he was an excellent flautist. நான் வரும்போதில் he was much senior to me, much senior to me. சூப்பரான ஒரு ஃப்ளூட்டிஸ்ட் அவர் கண்டக்டர் கூட. சும்மா இங்கே பாக்கெட்டில் ஒரு ஃப்ளூட் இப்படி சொல்லிட்டு வருவார், கண்டக்ட் பண்ணுவார், ஃப்ளூட் எடுத்து இப்படி வாசிப்பார். நம்ம ஒரு கையில் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பார், இந்த ஃப்ளூட் ஒரு கையில் வாசிட்டு இருப்பார். அப்படி இல்லை, ரொம்ப நல்ல எக்ஸலண்ட் ஃப்ளூட்டிஸ்ட். அவங்களெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு தான் கண்டக்டிங். அந்த டைமில் பாலு சார் மியூசிக்கில் இது துடிக்கும் கரங்கள் பண்ணும்போது குணசிங் சாருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, தியேட்டருக்கு வர முடியல. ஆர்கெஸ்ட்ரெல்லாம் வந்தாச்சு, நானும் போயிட்டேன் ரெகுலர். நம்ம ரெக்கார்டிங், நான் வயலின் தூக்கிட்டு போனேன், வயலின் வாசிக்கிறேன், ரெக்கார்டிங்கில் வயலின் வாசிக்கிறேன், கம்போசிங் பண்ணும்போது அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். ரெக்கார்டிங்கில் வயலின் வாசிக்கணும், வயலின் தூக்கிட்டு போனேன், ரெக்கார்டிங்குக்கு போனேன். அவர் வரல, யாரும் கண்டக்டர் இல்லை. அப்போது பாலு சார் தான் என்ன கண்டக்டர் பண்ணார் முதல் படத்துக்கு. அவரும் கேட்டார், பண்ணுறியா கண்டக்டிங்கு? சார் நான் இப்போ பண்ணதே இல்லை. பண்ணுறியா? அவ்வளோதான் கேட்குறேன். நான் ஆன்சர் டு தி பாயிண்ட், will you be able to do it? சரி சார் பண்ணுறேன். And that's how my conducting career started. 83 or 84 இருக்கணும். And then முதல்ல ஒரு வாட்டி 2 வாட்டி நானே தப்பு பண்ணியிருப்பேன், டெஃபினெட்லி ஆப்வியஸ்லி பண்ணியிருப்பேன். பிகாஸ் so much of orchestra, நான் அங்கே நிற்கணுமே எல்லாரும் வந்து நடுவில். I would have made a couple of mistakes by then, but before the end of that particular session, I think I had control over the orchestra. I think that is how it happened. Then I never
back. From then my conducting started off. That was my first film. Thudikkum Karangal wrote படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர். தட்ஸ் வேர் ஐ பிகேம் எ கண்டக்டர். அது வந்து நினச்சிட்டு நான் கண்டக்டர் ஆகணும்னு ஒன்றும் பண்ணல. இட்ஸ் ஸோ ஹேப்பன் தட் ஐ பிகேம் எ கண்டக்டர். கோர்ஸ் ஃபார் குட். So my music journey continued like that till my first film as a conductor was Thudikkum Karangal. SPB sir oda music direction. Rajnikant sir, so superstar oda panam. Adukku Balu sir music pannaru. Thudikkum Karangal. Adule அந்த சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து நான் கண்டக்டர் ஆனேன். ஸோ இப்படி தட் வாஸ் சம்வேர் இன் 83 I think 83-84 Thudikkum Karangal ரிலீஸ் ஆனது. ஸோ அதுக்கு முதல்ல 6 மாதத்தும் 3 மாதத்தும் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன். தென் ஐ ஜாயின் Rahman somewhere around 91 ரோஜா டைம். ரோஜாலே ஹரிஹரனோட பாட்டு தமிழா தமிழா. That was my first song with Rahman. We both worked together as a composer and conductor. Aduk modalla we were like musicians, co-musicians working for other music directors. And the particular song we both started as a team. But appo working was a little different with him. Epdina I was used to, like he was also, we were all used to one particular working style. Like 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு கால் ஷீட்டு, 2 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் சாங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். இல்லைன்னா 9 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 9 AM to 9 PM ஒரு ஷிஃப்ட் இப்படியெல்லாம் இருந்தது. இவர்கிட்ட ரெக்கார்டிங் போகும்போது ரெக்கார்டிங் ஷிஃப்ட் டைம் ஆயிடுச்சு, ஏதோ கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும்னா இல்லை முடியல, அது மறுநாள் காலையில் முடிஞ்சுது. நேற்று மத்தியானம் ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில் முடிஞ்சுது ஷிஃப்ட். இட் வாஸ் எ லிட்டில் டிஃப்ரெண்ட் ஃபார் மீ டு. அந்த மாதிரி இதுக்கு முதல்ல எப்போ ஒர்க் பண்ணவே இல்லையே. தட் மீன்ஸ் தி 2 o'clock to 9 o'clock shift extended up till next day morning 5 o'clock. And then he again said the brass section is coming. 8 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க, 1 hourல முடிச்சிடலான்னு ஏதோ சொன்னார். சரி எப்படி சாங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அது முடிச்சிடணும், அது ரிக்குவயர்மெண்ட் தானே. வந்து வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு மறுபடியும் 8 மணிக்கெல்லாம் போனால் அது 3 மணி ஆச்சு, மத்தியானம் 3 மணி. ஸோ தட் வாஸ் a little it was little strange also to me. இப்படி ஒர்க் பண்ணுறது நான் இப்போ அஃப்கோர்ஸ் tired some because I've never used to working continuously like that. அதுக்கப்புறம் பழகிடுச்சு. இப்போ doesn't matter வாட் எவர் டைம், எவ்வளோ நேரம் ஓனாலும் பரவாயில்ல, அப்படி போயிட்டுருக்கு. And Rahman as a work, it was very interesting. You know, the way I will tell you, maybe that background அது அவருக்கு தான் கேட்கணும், எனக்கும் தெரியாது, நான் எப்போ கேட்கவே இல்லை அவர். When he used to be a keyboard player, I was already a conductor. In some places I used to be a violinist and he was a keyboard player. He is the man who first brought a music computer into India. As of I know, this was the first கொண்டாந்தது அவர்தான். I was also interested in the technology interest தானே, இது புதுசாக வந்திருக்குன்றது. ஏன்னா ஒரு பக்கத்தில் உட்காந்து நான் பார்த்துட்டே இருப்பேன் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. சம்டைம் ஒரு ஹெட்ஃபோன் போட்டு இது கேளுங்க, அந்த கேப் இருக்குமே ரெக்கார்டிங்கில், கேப்பில் காமிப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் எனக்கு கூட. ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. அது ஏதோ ஒரு டைமில் அவர் அந்த கம்ப்யூட்டர் விட்டு அது வந்து CX5M அன்ட்டு ஒரு மியூசிக் கம்ப்யூட்டர் Yamaha அதோட நெக்ஸ்ட் ஏதோ ஒரு அட்வான்ஸ்டான ஒரு கம்ப்யூட்டர் வந்தது C1 அன்ட்டு ஒரு வருஷம் கழிச்சோ என்னமோ. Then he wanted to tell me that would you like to have my computer and சொல்லி அது CX5M first. I said very glad.
I was very glad. That is when he gave me that computer, CX5M. First, the music, வந்தது மியூசிக்காக பண்ண முதல் கம்ப்யூட்டர் அது ஏமா அது. அவர் ரெண்டாவது அதோட ஹையர் போகும்போது அது எனக்கு கொடுத்தாரு. ஸோ அது அப்படியே போச்சு, அது அவரே கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் வி யூஸ் டு மீட் சம்வேர் எல்ஸ். சம்டைம் அவங்க வீட்டுக்கு போவேன், நான் வீட்டுக்கு வருவேன், அவர் வீட்டுக்கு போவேன், கற்றுக் கொடுப்பாரு. பிகாஸ் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒருவேளை இந்த இன்ட்ரெஸ்ட் தான் அவர் மியூசிக் டைரக்டர் ஆகும்போது என் ஞாபகம் வந்து என்ன, மேபி he chose me to be his assistant or a conductor. நினைக்கிறேன். I think so. That is what it is. And that's so from 91 onwards till now we are together. And work was very interesting. Even 91 the music was different. நான் எப்போ கேட்டதே இல்லை அந்த மாதிரி மியூசிக். ப்ளஸ் ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒன்றே ஃபேக்டர்னா நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுவார்ன்ற ஒரு டயர்ட் ஆகும்ன்றது விட்டுட்டா தி ஒர்க்கிங் பேட்டர்ன் வாஸ் ஸோ வெரி டிஃப்ரெண்ட். ரொம்ப நல்லா இருந்தது. And every day something new technologically, something new software you would bring in, try and experiment with that, then bring in the orchestra and try to blend with that. Or அதில் இது வரலன்னா அதில் ஆர்கெஸ்ட்ரா வாசிக்க வச்சு அதை இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி it a lot of things like that. It was very interesting. And technology of course is developing every day and we are also growing with it. And I get to learn a lot of new things. Music of course என்ன பண்ணியிருக்கோமோ அதுதான் பண்ண போகிறோம். There are so many other technological things so many things we cannot imagine that we would do it today. அதெல்லாம் இருக்கு இப்போ. So we are also growing along with the technology. He of course has grown and behind him we are all growing. In fact otherwise music is pretty much interesting. Work is interesting and the man is very interesting to work with. Very down to earth man, a very simple guy, very friendly. 20 வருஷமாக முதல்ல எப்படி இருந்தாலும் இப்போ கூட அப்படி தான் இருக்காது. அண்ட் எனி நம்பர் ஆஃப் அவார்ட்ஸ் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ் வித் ஹிம். ஹீ ஸ்டில் சேம் ஓல்டு ஏஆர் ரஹ்மான். அதுதான் ஒன்று, எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ ஆஸ்கார் வந்திருக்கு, அப்போ ஆஸ்கார் இருக்குல்ல, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் ஆஸ்கார் ஆல்சோ டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ், டிட் நாட் மேக் எனி டிஃப்ரென்ஸ் ஆஸ் எ பர்சன் ஐம் டாக்கிங் அபவுட். It made a difference as per his name, fame and so many other things, contacts and other things, but otherwise he is the same old person. Nice to work with, interesting to work with. See, cinema, as we all know, we are celebrating 100th year of films here in Chennai now, in India rather. 100 வருஷம் ஆச்சு. ஹரிஷ்சந்திரா படம், that was the first film. That was a silent film. No, Raja was a silent film. It was 100 years ago. அப்போதுக்கும் இப்போதுக்கும் நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. Now அந்த காலத்திலே ஐ ஹவ் நெவர் சீன், அஃப்கோர்ஸ் நான் பார்த்துருக்கவே முடியாது. இட் வாஸ் சைலண்ட் எரா. சைலண்ட் முடிஞ்சு சவுண்ட் வரும்போது 1930 31 ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஃபிலிம் வந்திருக்கு இந்தியாவுது. அதுதான் ஜெர்மன் ஸ்டுடியோவிலே ரெக்கார்ட் பண்ணுது. ஐ திங்க் தட் இஸ் சம்திங். ஐ எம் சாரி, ஐ எம் கன்ஃபியூஸ்ட். இட் வாஸ் இன் கொலாபரேஷன் வித் ஜெர்மன் ஸ்டுடியோ. அதனால தான் ஜெர்மனி ஆல்சோ did something in collaboration with the Indian government. Both governments got together and did some film work now. A.R. Rahman oda ella songs kuda they were rearranged and played by a German orchestra, a German symphony called as Babelsberg Orchestra. They were all here. India le 4 concert பண்ணாங்க. A full symphony orchestra of over 100 people. அப்புறம் நம்ம இங்கே இருக்கிற choir section, நம்ம கேம் மியூசிக் கான்சர்வேட்டரி choir ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதில் பங்கு வாங்கினாங்க. That was beautiful. That's another issue. When the orchestral usage, when the sound era came in, they all said, நான் பார்த்துருக்க முடியாது, நான் கூட பார்த்துருக்க முடியாது. கேமரா போகும்போது ஆர்டிஸ்ட் மேலே கேமரா பின்னாடி ஒரு ட்ராலியில் மியூசிஷியன்ஸ் உட்காந்து தள்ளிட்டு போவாங்களாம். கேமரா ட்ராலியை தள்ளிட்டு போவாங்க. Wherever the camera goes, the trolley is following them. On top of that, musicians are sitting and lively playing.
அப்போது மேபி ஒரு வேளை ரொம்ப கம்மியான ஆர்கெஸ்ட்ரா இருந்திருக்கலாம். ஹார்மோனியமோ வயலின் ஒரு தில் ரூபா தப்லா 4-5 பேரோ 10 பேரோ 5 பேரோ 6 பேரோ இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் that's something to be recorded. It has been recorded. And then came இதெல்லாம் வந்து playback பண்ணுற ஒரு டைம் வந்துச்சு. Somewhere around 1936 or 7 the sound dubbing started. அதுக்கு முதல்ல வந்து ஹீரோ ஹீரோயினை பாடணும், பின்னாடி இருக்கிற இந்த ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கணும், அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் யார் வேணாலும் ஆக்ட் பண்ணலாம். அதுக்கு பிளேபேக் சிங்கிங்னு வந்தது வேறு இடத்துல எங்கேயோ. ஜவானி கி ஹவா, that was the film where first playback singing was made use of அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஜவானி கி ஹவா. அண்ட் சரஸ்வதி தேவி என்ற ஒரு லேடி மியூசிக் டைரக்டர் அதுக்கு மியூசிக் பண்ணாங்க. ஷி வாஸ் ஏ பார்சி வித் எ டிஃப்ரெண்ட் நேம். ஃபிலிம்காக சரஸ்வதி தேவின்னு வச்சுருந்தாங்க. அந்த சினிமாவில் ஒரு 11-12 பாட்டுங்கள்லாம் இருந்தது. அப்போ எல்லாம் மியூசிக்கல். இந்தியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் மியூசிக் லவிங் கைஸ், ரைட்? இந்தியன் ஃபிலிம்ஸில் வரை மியூசிக் இல்லாமல் இந்தியன் ஃபிலிம்ஸே இல்லை மோஸ்ட்லி. தட்ஸ் வாட். அப்புறம் when the studios came in, playback singing வந்ததுக்கு அப்புறம் when they started using orchestra, there used to be a huge orchestral section. violin section ஒரு 30-40 பேர், brass section ஒரு 20 பேர், choir section ஒரு 30-40 choir section. அதில் choirல வெஸ்டர்ன் வேறு, இந்தியன் வேறு, இந்த மாதிரி நிறைய ஒரு 70-80 people are common. நான் வந்ததே 78ல் சென்னைக்கு. அந்த 78லேயே நான் வரும்போது ஒரு ரெக்கார்டிங்லேயும் 70 பேர் 80 பேர் இருப்பாங்க. Gradually towards the end of say 70 or early 70s இல்லை, yes, somewhere 70, now 78, early 80s this invention of synthesizer, keyboardsல வந்துச்சு, எலக்ட்ரானிக்ஸ். அங்கே இருந்த ஆர்கெஸ்ட்ரா யூசேஜ் கம்மி ஆயிடுச்சு. பிகாஸ் பட்ஜெட் அடி பணம். ஏன்னா அவ்வளோ பேர் காசு கொடுக்குறது பதில் ஒர்க் எப்படி யூஸ் பண்ணால் போதுன்ற லெவலுக்கு கொஞ்சமாக இறங்கி there came a state where there was no work for the orchestra at all. ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. பாம்பேலே கூட அப்படி தான். இட் ஹேப்பன் எவ்ரிவேர். இன் மும்பை, இன் சென்னை, கல்கட்டா ஆஃப்கோர்ஸ் எப்போ பேக்கப் ஆயிடுச்சு, இல்லவே இல்லை. இப்போது ஆஃப்டர் 90s when Rahman came in, the advent of sound was so much. this was an advent of sound, அவ்வளோதான். எல்லா மியூசிக்கும் முதல்ல இருந்தது தான். அதே மாதிரி தான் கம்போஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் ஆகும். பட் அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது தான் வேறே ஆச்சு. அந்த சவுண்டே வேறு மாதிரி இருந்திருக்கும். அதே மியூசிக் தான், அதே வயலில் தான் வாசிக்கிறாங்க, ஆனால் சவுண்ட் வேறு மாதிரி கேட்கும். தட் வாஸ் எ பிளெண்ட் ஆஃப் போத் தி லைவ் ஆர்கெஸ்ட்ரா அண்ட் தி எலக்ட்ரானிக்ஸ். தட் இஸ் வாட் ரெஹ்மான் brought in. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு சிச்சுவேஷன் இட்ஸ் ஓகே now. இட்ஸ் நாட் வெரி பேட் அண்ட் இட்ஸ் நாட் ஈவன், ஐ கான்ட் சே இட்ஸ் வெரி குட் either. ஓகே, கொஞ்சமாக ஆர்கெஸ்ட்ரா இஸ் கெட்டிங் பெட்டர் now. This is the situation for now. But meanwhile, in the transition period, there are so many sections became extinct. Violin section irukku, viola section irukku, I mean the whole string section irukku. Violin, viola, cello, bass ella. Ana brass section ille. Kammi aitanga. Na extinct ஆயிடுச்சு. யார் யூஸ் பண்ணாததுனால கொஞ்சமாக வேறு வேலைக்கு போயிட்டவங்க, இல்லை ரிட்டையர் ஆனவங்க. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. புதுசாக வர்ற யங்கர் ஜென்ரேஷன் யாரும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கல டு லேர்ன். வரவங்கெல்லாம் கிட்டார் வாசிக்கணுன்றாங்க, இல்லை கீபோர்டு வாசிக்கணுன்றாங்க. வை நாட் வயலின், வை நாட் ட்ரம்பட், வை நாட் ஓபோ? அதெல்லாம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. திஸ் இஸ் வேர் வி ஆர் டூயிங் திஸ் மியூசிக் கன்சர்வேட்டரி இருக்கு ARM. வி ஆர் ட்ரைங் டு பிரிங் அப் a lot of such acoustical instruments தான் பண்ணிட்டு இருக்கிறது விஷயம். We are trying to do our best. Maybe another one generation will get everything back. This is the present situation now. There is something very interesting that I want to share with you all. Silent era-le, silent movies வரும்போது சினிமா ஷூட் பண்ணிவிட்டு டைரக்டர் கேன்ஸ் எல்லாம் அதுக்கு என்ன ஆக வேண்டிய பிரிண்ட்ஸ் எல்லாம் போட்டு அந்தந்த ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி தான்.
அந்த ஊரில் ஏதோ அங்கே இருக்கிற தியேட்டரில் சினிமா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களா, ஆனால் சவுண்ட் இல்லை. பார்க்குற ஜனங்களுக்கு ஸ்டோரி எப்படி புரியும்? அதுக்காக ஸ்டோரி நரேட்டர் ஒரு இருப்பானா, அந்த ஊர் லாங்குவேஜ் என்ன இருக்குமோ அந்த லாங்குவேஜ்லேயே நரேட் பண்ணுறதுக்கு ஒரு நரேட்டர், அவன் கையில் ஒரு ஹார்ன் வச்சுட்டு நரேட் பண்ணிட்டு இருப்பானா. நரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்க்ரீனு கீழே ஒரு மியூசிஷியன், ஒரு பஞ்ச் ஆஃப் மியூசிஷியன்ஸ் மேன்லின்னு, அப்போ என்ன இருந்ததோ இன்ஸ்ட்ருமெண்ட் அதை வச்சுக்கிட்டு தே ஆர் பிளேயிங் லைவ் மியூசிக் when the film is going on. இது ஒரு ஷோக்கும் நடக்குமா? Is it not so interesting? It may not be the exactly same music that you would have played the earlier show, but அவருக்கு ஒரு ப்ரீஃப் இருந்திருக்குமா, டைரக்டர் ப்ரீஃப் எழுதி அனுப்புவாங்களா, இந்த சீனுக்கு இந்த கீர்த்தனை, இந்த சீனுக்கு இந்த ராகம், இல்லை இந்த ஃபைட்டில் வருது, இதில் இந்த கதனை புத்தலம், இல்லை ஏதோ ஒரு ஸ்வரஜாதி வாசி, எல்லாம் வாட் எவர் வாஸ் you made use of for the silent era music was already existing music தான். என்ன இருந்ததோ கீர்த்தனைகள்லேருந்து எடுத்துப்பாங்க, இல்லை இந்துஸ்தானி மியூசிக்லேருந்து அதாவது அதை எடுத்தது அதை லைவாக மறுபடியும் இங்கே வாசிப்பாங்களாம். ஒரு ஷோலையும் வாசிப்பாங்க, ஒரு ஷோலையும் அந்த நரேட்டருக்கு அதே சொல்லிட்டே இருப்பான். தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரைட்? For film music composition, because I am with Rahman, I can only talk about Rahman. Director and our kade solirpanga. They would have both discussed the whole story, the factor, and decided எங்கெங்கே சாங் வேணும், அது ஃப்ளோவோட வரணும். சினிமா சம்டைம்ஸ் கமர்ஷியாலிட்டிக்கோசரம் சிலதெல்லாம் சும்மா ஏதோ ஃபேண்டசி, இந்த கதைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சாங் வர்றது உண்டு. அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கேன். பட் கதையோட ஒட்டி போகிற கதைங்களே இருக்குது, அதோட ஒட்டியே சாங் வர்றதே தெரியாமல் அது பேக்ரவுண்ட் பாட்டை அப்படின்னு நினைக்கணும். அந்த மாதிரி கூட இருக்கும். தட் வி ஹவ் ஒர்க்ட் அவுட். When Rahman does it all, like I can only speak about Rahman, he gets the necessary material from the director. எங்கே வேணும் என்ன வேணும்ன்ற கதை புரிஞ்சதுக்கப்புறம் then he will call for lyrics. There are two ways of doing it. First lyric வாங்கி அந்த சிச்சுவேஷன் பொறுத்து மாதிரி some he will ask lyrics முதல்ல வேணும், அந்த லிரிக் இவர் கம்போஸ் பண்ணுவார். Sometimes he will give the tune to the lyricist, அவங்க எழுதுனதுக்கப்புறம் கொண்டு வருவாங்க. தென் போத் சிட் டவுன் ஆன் தி லிரிக்ஸ். அதுக்கே முடியல, அதுக்கப்புறம் ரெண்டு லிரிசிஸ்ட்டு இவரு உட்காந்து மறுபடியும் தே டிஸ்கஸ் மெனி அ டைம்ஸ். அது மாற்றி இவங்க அதை சொல்லி அவர் ஏதோ சஜஸ்ட் பண்ணி இவர் ஏதோ சஜஸ்ட் பண்ணி அப்படியெல்லாம் ஏதோ ஒரு ஃபார்மேட் வந்ததுக்கப்புறம் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியணும் இல்லையா. he brings in a track singer someone, யாரோ ஒருத்தர் ட்ராக் சிங்கர் இருக்காங்க, நல்ல பாடுற பசங்க, make them sing. அப்போ கூட சேஞ்சஸ் ஆகலாம். then you know which is working, which is not working. ஸோ ஒரு ஃபார்மேட் வந்ததுக்கப்புறம் he himself is an excellent programmer. He is a mind-blowing programmer himself. ஸோ அவரே ப்ரோக்ராம் பண்ணி பேசிக் ப்ரோக்ராமிங்கெல்லாம் அப்போவே everything happens then and there. Then the singer is called, then singer sings a track ஆகிட்டு then the director is there. Sometimes director is there or he will send it to the director. The approval is got. Then the choice of singer. Now Rahman has composed the tune, the director has conceived the story, both has a say in who is to sing. ரெண்டு பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ மியூச்சுவல் டிஸ்கஷன்ஸ். தென் தி பிரிங் இன் தி சிங்கர். இங்கே ஆர்கெஸ்ட்ரா எதுவுமே இருக்காது. இவர் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறது ஒரு பேசிக்காக ஏதோ இருக்கும், ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கும். சிங்கர் வந்ததுக்கப்புறம் அங்கே மெயின் சிங்கர் வந்தார் நினச்சிங்களேன், பாலு சாரே வந்தார், யாரோ வந்தார், பெரிய சிங்கரே வந்தாங்க. அவர் பாடும்போது கூட சில சேஞ்சஸ் ஆகும். பிகாஸ் தேர் ஆர் சர்டன் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் தேர் சைட் ஆல்சோ. பேசிக் டியூன் அதுதான், டியூன் யாரும் மாற்ற மாட்டாங்க. பட் அவங்க கான்ட்ரிபியூஷன் பாடும்போது கூட சிலது இருக்கும். விச் Rahman says ஓகே ஃபைன், வை நாட். சிலது நல்லா இல்லாமல் இருக்கலாம், வேண்டான்னு சொல்லலாம், நல்லா இருந்தால் வச்சுக்கலாம் அது. அண்ட் ஹிஸ் ஆர்கெஸ்ட்ரேஷன் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் ஆல் தட். ஸோ ஆல் தட் இஸ் ஃபைனலைஸ் ஃபர்ஸ்ட், தென் வி பிரிங் இன் தி ஆர்கெஸ்ட்ரா.
ஆர்கெஸ்ட்ராக்கு ஒன்று ரிதம் செக்ஷன் வரும், ரிதம் செக்ஷன் பண்ணுவாங்க, ரிதம் எல்லாம் பேக் போன் எல்லாம் பக்கம் ஆனதுக்கப்புறம் அது ஒன்றும் ரூல் ஒன்றும் இல்லை, இவங்களே ஃபஸ்ட் வரணும் இவங்களே ஜாஸ்தி வரணும், விச் எவர் இஸ் கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். அப்போது நடக்கணும். அப்புறம் இன்னொன்று அர்ஜென்சி வேறு இருக்கும், நாளைக்கு காலையில் ஷூட்டிங் சார் வேணும், அதுக்கு என்ன வேணும் அது பண்ணிவிடுவோம். பண்ணதுக்கப்புறம் வில் ஸ்லோலி ஆட் ஆன் திங்ஸ். அதுக்கப்புறம் இப்போ டெக்னாலஜி தான் இல்லை, தி ஹோல் திங் இஸ் மார்க்ட், தி ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் எவ்ரி திங் இஸ் மார்க், தி சிங் பாயிண்ட்ஸ் ஆர் ஆல் மார்க்ட், எல்லாம் க்ளீனாக இருக்குது. அதுக்காக வேண்டியது ப்ரோக்ராம் பண்ணுவார், ஷூட்டிங் அடிச்சு தென் வி பிரிங் இன் தி ஆர்கெஸ்ட்ரா. ஏன்னா ஆர்கெஸ்ட்ரா கிடைக்கணும். we generally use about 40-50 people orchestra live எல்லாம். ஸோ எல்லோரும் கிடைக்கும்போது தென் வி வாண்ட் ஃப்ளூட்டிஸ்ட் யாரோ வேணும், நமக்கு தேவை இருக்கிற ஃப்ளூட்டிஸ்ட் ஃப்ரீ இல்லை. இன்னொரு நாள் எப்போ கிடைக்குமோ, இப்போது டெக்னாலஜி இருக்கேன், யார் ஃப்ரீயோ அப்பப்போ வந்து பண்ணிட்டே போகலாம் வேறு. அண்ட் தட்ஸ் ஹவ் வி ரெக்கார்ட் ஃபிலிம் சாங்ஸ். சம்டைம் தெர் இஸ் எ சேஞ்ச் ஆஃப் லிரிக் ஆல்சோ. அது எப்போ நடக்கும் வேறு வாட்டி இன்னொரு தெரியாது. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ், லிரிக் மாற்றி மறுபடியும் பாட வேண்டியிருக்கும். தென் வில் பிரிங் இன் தி சிங்கர் அகெயின், அந்த மாற்றினா லிரிக் மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஸ்டோரி டைரக்டருக்கு வந்து வென் இஸ் ஃபர்தர் கோயிங் இன் டு இட், ஹி மே திங்க் திஸ் லிரிக் மே நாட் பி அப்ரோப்ரியேட், வேறே மாற்றலான்னு தோணலாம். வி ஆர் ஆல் வெரி அகாமடேட்டிவ். ரஹ்மான் இஸ் வெரி அகாமடேட்டிவ். அது மாதிரி எல்லாம் வி சேஞ்ச் ஆல்சோ. அண்ட் ஹி ஹஸ் ஹிஸ் ஒப்பீனியன் ஆல்சோ. He has something to say, he will tell it to him. It's a team work. அது ஒருத்தர் பேரை சொல்ல முடியாது. It's a team work. The whole film is a team work. ஸோ எல்லோரும் இருந்தால் தான் அங்கே. அஃப்கோர்ஸ் தி கேப்டன் இஸ் தி டைரக்டர். மியூசிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது மியூசிக் டைரக்டர் இஸ் தி லீடர். அது நம்ம சைடு இருக்கும். இட்ஸ் தி hierarchy is very clear, very clearly marked. We go by that. இப்போது நிறைய லைவ் கான்சர்ட்ஸ் நடக்குது. சினிமா ஆஃப்கோர்ஸ் சினிமா எல்லாம் ஹிட் ஆகிட்டு நிறைய பாப்புலாரிட்டி வந்ததுக்கப்புறம் ஜனங்க டைரெக்டாக பார்க்கணுன்னு நினைப்பாங்க இல்லையா, யாராவது ஆகட்டும். ஸோ தட் இஸ் ஸோ when we also started doing public concerts all around the world. ஃபஸ்ட்டு கான்சர்ட் வந்து மலேசியாவில் நடந்தது. இட் வாஸ் சம்வேர் அரௌண்ட் 95-96 perhaps. அதான் ஃபஸ்ட்டு கான்சர்ட் நாங்கள் பண்ணது. நம்ம ஏஆர் ரஹ்மான் ஆஸ் ஹிஸ் ஓன் பேண்ட் பண்ணது. இட் வாஸ் இன் 96 அட் மலேசியா. இப்போது சினிமா ரெக்கார்டிங்கில் இதே தான் ஐ டூ தி சேம் கண்டக்டிங் தேர் ஆல்சோ. பட் இங்கேயும் அங்கேயும் தேர் இஸ் a slight difference. இங்கே எவ்வளோ வேணாலும் டேக் எடுக்கலாம். தப்பாயிடுச்சுன்னா ஒன் மோர், இன்னொன்று தப்பாச்சுன்னா 1 more 2 more 3 more 4 more கரெக்டாக வர்ற வரைக்கும் டேக் பண்ணலாம் சினிமா ஸ்டுடியோவில், சினிமா ரெக்கார்டிங். பப்ளிக் கான்சர்ட்டில் இதில் நடக்காது. ஒரே டேக்கு, வந்தால் வந்தது, வரலன்னா வரல, தப்பானா முடிஞ்சது கதை. அதோட ஜனக்கு புரிஞ்சு போச்சு தப்புன்றது. வேறு தேர் இஸ் நோ அங்கே கரெக்ஷனுக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஒரே டேக் தான். ஸோ வி நீட் டு ரிஹர்ஸ் மோர் அண்ட் மோர் ஃபார் தட். அப்புறம் இப்போ நிறைய டெக்னாலஜி இருக்கிறதுனால தேர் ஹேஸ் டு பி a lot of presence of mind in the during the concert. அது ஒன்று இருக்குது. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வேறு விஷயம், எவ்வளோ வேணாலும் இதை பார்க்கலாம், மறுபடியும் பண்ணலாம், ரீடேக் பண்ணலாம், அது இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே போகலாம். இங்கே அதெல்லாம் கிடையாது, ஒரு வாட்டி தான் பண்ணணும். இந்த டென்ஷன் வேறு. பட் அஃப்கோர்ஸ் இதில் தி மோர் ஜாயஸ் பார்ட் ஆஃப் திஸ் இஸ் யூ ஆர் இன் டச் வித் தி ஆடியன்ஸ் தேர் லைஃப். அவங்க கை தட்டுறாங்க, கத்துறாங்க. That will give you all joy, that will give you all happiness. That is what it is. And at the end of the day, it is worth all the trouble taken to do the concert. Or concert பண்ணுறது it's not a joke thing, it's not an easy thing. Putting together so many people together itself is a big pain. அதுக்கப்புறம் ரிஹர்சல், அவங்களுடைய ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் வர மாட்டாங்க, இப்படிலாம் இப்போ நிறைய விஷயம் இருக்கும். Because everybody is committed to some other work, his own work or her own work, and preparing scores for everybody. And sometimes some are not available, or எப்படியாவது கொண்டு வரணும். இது நிறைய நடக்கும். It's difficult.
பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்கல்ல ஆடியன்ஸ் எல்லாம், தட் இஸ் எனஃப். இட் இஸ் பேலன்ஸ் ஆகிடுச்சு அதுக்கு. இட்ஸ் ஒர்த், ஆல் தி ட்ரபிள் டேக்கன் இஸ் ஒர்த். தட்ஸ் வாட் இட் இஸ். லைக் இட்ஸ் தி சேம் லைக் இன் ஃபிலிம்ஸ். ஃபிலிம் கூட ஒரு நாள்லே ஆகாது. இட் டசன்ட் ஜஸ்ட் ஹேப்பன். எவ்வளோ வாட்டி ஆகும், எவ்வளோ டேக் நடக்கும், எவ்வளோ பாடுறாங்க. இஃப் இட் இஸ் நாட் ஒர்க்கிங், அந்த சினிமாக்கு இது ஒர்க் ஆகாதுன்னு தோணுன்னா மாற்றணும். பிகாஸ் ஃபிலிம் கம்ஸ் ஃபர்ஸ்ட். நான் பண்ண மியூசிக் இதே தான் கரெக்டுன்னு ரஹ்மான் கூட சொல்ல மாட்டேன். ஃபிலிம் அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு இது மியூசிக் ஒட்டணும் இல்லையா? வரலன்னா we will redo it again. வர்ற வரைக்கும் we have to keep doing it. But there we have time to redo so many things. கான்செர்ட்டில் ரீடூ கிடையாது, ஒரே டேக் தான். அவ்வளோ ரிஹர்சல் எல்லாம் பண்ணலன்னா தப்பு தான் செய்யும், தப்பு தான் நடக்கும். That is what it is. இப்போ இருக்கிற மியூசிக் சீன் வந்து you all know the kind of music we are promoting and things. It's lot into a techno sort of music. அது கொஞ்சம் popularity இருக்கு amongst all our youngsters and things. But not to forget, we have our own culture. நம்மளது ஒரு பண்பாடு இருக்கு இல்லையா? We are not to forget that. அது மனசுல கூட இருக்கும். There are so many classical music, classical ragas based songs we are doing. Adu kuda irukum. But not always, because it's not much popular among the youngsters. More techno. Yes, we cater for the youngsters also. Adu nalla nadakku. It is ipdiye poete irukumbod maybe in another 10 years will be more techno, but I would wish gradually we get back into the older days, fusing techno with all those classical music things. Maybe that's something else, that will be something new. Even my imagination is like that. With so much of orchestra usage, bring back all the technology into that and make all this techno music or do rap music or do reggae, R&B, whatever you want, with so much of orchestra, and it will be so lively. I would wish that to happen in forthcoming few years. Vandram, it will happen. I have lots of faith. Days will come like that. நான் இதுக்கு முதல்ல ராஜா ஒரு வாட்டி சொன்னேன் from in some other context that people, youngsters, இப்போ வரவங்கெல்லாம் புதுசாக மியூசிக் கற்றுக்கணுன்னா கீபோர்டே கற்றுக்குறாங்க, இல்லை கிட்டார் எலக்ட்ரானிக்ஸ்க்கே போகிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த அக்காஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, லைக் வயலின், ஜெலோ பேஸ், ஃப்ளூட் விண்ட்ஸ், பிராஸ் செக்ஷனு, இதெல்லாம் யாரும் வாசிக்கிறதே இல்லை. அதுக்கு கற்றுக்கிறதுக்கே வர்றதில்லை யார் இப்போ எல்லாம். Maybe it's difficult also. Of course it is difficult. Nothing is easy. Now, A.R. Rahman has a foundation which has adopted some 50 and odd kids from school here. Young children. 6th class la indu 11th standard oru irukanga. Very class la irukanga. And we are trying to make an orchestra out of them. That means a live acoustic orchestra from them. Idu varku namakku only violin, cello, viola, bass ku mattum da irukanga. Brass section kinnu yaru namukke kadikilla. We are trying to bring out some brass section also, people to learn brass section. Of course it's not easy, or varshathula nadakadu. It could take a generation, but at least this is one step forward in making a live orchestra, acoustic orchestra. God help us, maybe we'll succeed someday.
So there may be a lot of musicians viewing this interview also. I would like to emphasize, இப்போ மியூசிக் பண்ணுறவங்க எல்லாரும் மியூசிக் பண்ணுறதா. இப்போ லைக் குழந்தை பிறந்த உடனே குழந்தை அழுது இல்லையா, அதுலேயும் மியூசிக் இருக்குது. ஐ கேன் ஹியர் மியூசிக் இன் சைல்ட்ஸ் க்ரை ஆல்சோ. இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு மியூசிக் அப்ரிசியேஷன் கூட வந்துடும் எப்போ பிறந்த உடனே. அது எப்படி? மியூசிக் அப்ரிசியேஷன்ன்றது காலேஜுக்கு போய் அங்கே கற்றுக்கணும் இல்லையா, அவங்களாம் கற்றுக்கணும் இல்லை. மியூசிக் அப்ரிசியேஷன் இஸ் எ கோர்ஸ், இட்ஸ் நாட் ஈஸி, யூ ஹேவ் டு லேர்ன் தட். ஆனால் அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும். குழந்தை அழுதுது, அவங்க அம்மா வந்து ஒரு தாலாட்டு பாட்டு பாடுவாங்க, அது கேட்டது இல்லையா, சைலண்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ தட் இஸ் மியூசிக் அப்ரிஷியேஷன், ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தட் லெவல் அந்த குழந்தைக்கு. ஸோ மியூசிக்ன்றது இட்ஸ் ஏ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். வீட்டில் கல்யாணம் நடக்குது, மியூசிக் வாசிக்கிறாங்க, நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க. சாயங்காலம் ரிசப்ஷன் பண்ணுங்க, பேண்ட் வச்சு மியூசிக் நடக்குது. எல்லாத்துலேயும் தேர் இஸ் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். ஒரு திருவிழா நடக்குது, மியூசிக் இருக்கும் இல்லையா, எவ்ரிவேர். ஸோ இட்ஸ் எ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். அது அப்படியே நம்ம மியூசிக் கூட வந்துடும். ஸோ நிறைய பேர் மியூசிஷியன் ஆகிடுவாங்க, ஃபார்மல் ட்ரைனிங் இல்லைன்னா கூட மியூசிஷியன் ஆகிடுவாங்க. ஃபைன், தட் இஸ் ஓகே வித் மீ. பட் மியூசிஷியன் ஆனதுக்கு அப்புறமாவது I am emphasizing that it is extremely important to read and write music. This is for your own good. What language என்றது வேற விஷயம். நீங்கள் சரிகமப்பான்னு எழுதுங்க, which is equivalent to solfa music அன்வாங்க அந்த வெஸ்டர்ன் இல்லைல்ல, டோரமி ஃபாசாரத் இதெல்ல சேம் திங், தட்ஸ் கால்ட் as solfa. அதே சரிகமான்றோம், இட்ஸ் equivalent to that. இல்லை ஸ்டார்ட் நோட்டேஷனில் எழுதுங்க, எது வேணாலும் எழுதுங்க, எந்த லாங்குவேஜாவது இருக்கட்டும். பட் லேர்ன் ரீடிங் அண்ட் ரைட்டிங் மியூசிக். Basically we are all musicians. ஏதோ ஒரு டியூன் ஹம் பண்ணுவீங்க, so you become a musician. Yes, பட் நீங்கள் ஹம் பண்ண டியூன் நாளைக்கு நாம இருக்குமா இல்லையோ, தெரியுமா? தெரியாது. பேப்பரில் எழுதிட்டா even 100 years later you can hum the same tune again. It's a record of your own creation. So try and learn reading and writing music. I have been talking to a lot of youngsters. சின்ன பசங்க நம்ம கான்சர்வேட்டரில் இருக்கவங்களுக்கு பேசியிருக்கேன். எல்லோரும் நிறைய பேர் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணுன்றாங்க. கரெக்ட். We need youngsters coming up, new brains. புது விதமான தாட்ஸ் வரும் மியூசிக்லேயே. அண்ட் இப்போ வந்திருக்க சில படங்களெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஜிப்ரான்ற ஒரு மியூசிக் டைரக்டர் கேள்வி, Vagai Sudeva, fantastic music. He has done very good. His imagination is so beautiful. All that a good music director needs is a very, very strong hold in his imagination. Yes, he has to learn music. Music director music தெரியணும், அது பேசிக் நெசசிட்டி. அது நான் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் he has the way of approach, how he presents his song. It has to be beautiful. It has to be good and beautiful, good and different, and also beautiful. So he has to have a strong imagination. And imagination எங்கே வரும்? நம்ம டெய்லி பார்க்குறோம், நம்ம லைஃப்பில் பார்க்குற, நம்ம சுற்றி பார்க்குறது தான் இமேஜினேஷன். அங்கே பார்க்குறது தான் இருக்குது. How you adopt the life around you into your creative art is what it is. It could be music, it could be direction of a film or whatever it is. It could be like you composing a shot for your film. Where, how do you get your imagination? It's just from the life around you. You see something, there's something beautiful, you adopt that into your framing. உன் ஃப்ரேம்லேயே அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஃப்ரேம்லேயே இப்படி இருந்து நடுவில் இது தெரிஞ்சு எப்படி இருக்கும். இது எங்கேயாவது நாங்கள் பார்த்துருந்தா தானே வரும் இமேஜினேஷன். எப்பவும் அது பார்த்தா தான் வரும் இமேஜினேஷன், பார்க்காதது எதுவுமே வராது.
So this is what it is. Keep your eyes, ears open. எல்லாருக்கும் அதை சொல்ல. I've been telling to a lot of my young friends. Keep your eyes and ears open. Be receptive. Be open to any sort of change. Life is, after all, it's not any constant thing that goes on all like that. Yeah? It keeps changing. So we need to adapt to new situations and new things. நீ ஏதோ மியூசிக் பண்ணுறீங்க, நாளைக்கு டைரக்டருக்கு அது வேண்டாம் மாற்றுங்கன்ற மாத்திர ஒரு மனசு இருக்கணும். நான் பண்ணதா கரெக்டாக நோக்க முடியாது. இட்ஸ் நாட் தட். சி எவ்ரிதிங் ஹேஸ் காட் ஒன். அதே ஒரு 100 பேர் மியூசிக் டைரக்டருக்கு ஒரே சுச்சுவேஷன் கொடுத்தா 100 டிஃப்ரெண்ட் சாங் வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். வி நீட் டு கீப் ஓப்பன் மைண்ட் அண்ட் பி ரெசெப்டிவ் டு தி அதர்ஸ் காமெண்ட்ஸ் எல்லாம். தென் யூ கேன் மேக் பெட்டர் மியூசிக். எஸ், மேக்கிங் எ techno stuff, okay, you need rhythm, and that rhythm is a trance to you. That gives a sort of trance in here, and you keep talking the rap music or whatever, and making a beautiful melodious music or whatever. Just imagine a beautiful girlfriend of yours and think. See, it's a matter of imagination. I would think my girlfriend, and okay, I'll do the music. It could be beautiful. Maybe you think of something else, a beach and a bikini-clad girl on Malaysian beaches, and make a beautiful music. Why not? It's a matter of imagination. If it's something good to you, fine, take it. Life is all about what? Happiness from inside. So be joyous. And the most important thing is your character reflects in your music. Absolutely. நான் மியூசிக் பண்ணால் என் கேரக்டர் என்னான்ட்டு என் மியூசிக்கில் தெரிஞ்சிடும். ஸோ இஃப் யூ ஆர் எ குட் பர்சன், குட் ஹியூமன் பீயிங் ஃபர்ஸ்ட், யூ கேன் டெஃபினெட்லி மேக் வெரி குட் மியூசிக். Absolutely, 100%. It'll show up. You're angry, you are jealous or something, there's a conflict in your own mind, and you compose something that will show up in your composition. So throw off all that. Be calm. Be a nice person. Try to do something where you give up yourself to the nature. Automatically everything will fall good. You can compose beautiful music.